ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் ஒரு பொருள் வாங்கணுமா வேண்டாமா வேண்டாமான்னு வாங்கணும் வேண்டாம்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொருள் நம்ம வியாபாரிகிட்ட பார்க்கும்போது வேண்டான்னு விட்டுருவோம். அந்த பொருள் நமக்கு தேவைப்பட்டவங்க ஒருத்தவங்க தலையில் இருக்கும் போது அப்போ தான் அதோட அழகே நமக்கு தெரிஞ்சுது. என்ன எதுன்னு பார்க்கலாமா? பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் நிலாவில் போய் தண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ என்ன இதை காட்டுறேன்னு சொல்லலாம். அவங்க அந்த படித்தவங்க நிலாவில் போய் தண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம படிக்காத முட்டால் இதை தான் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் எதுன்னு பார்க்க வரீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப நாளாக நான் ட்ரெயினில் பார்ப்பேன், விலையை கேட்ப விட்டுருவேன். ட்ரெயினில் பார்ப்பேன், விலையை கேட்ப விட்டுருவேன். அது ஒன்று 30 ரூபா சொன்னாங்க. இது 3 நமக்கு 50 ரூபா கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன்னா வியாபாரிகிட்ட பார்க்கும் போது பார்ப்பேன், விட்டுருவேன். ஆனால் இது இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே எங்கள் அக்கா பேத்தியை கலர் கலராக கொண்டையில் மாற்றும் போது அந்த புள்ள தலைக்கே ஒரு தனி அழகு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தான் கண்ணில் கிடச்சிது. 50 ரூபா 3 பெருசு இருந்தது, 30 ரூபா 1. சரி, இது 50 ரூபா 3 வாங்கிட்டேன். இதில் இனி முடியும் போது கொஞ்சம் நிறைய கலர் நான் சேர்ப்பேன். எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ஏதோ பூ வச்ச மாதிரி இருக்குது. அந்த பிள்ளை வெறும் கொண்டையில் வச்சுருந்தா கூட நான் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். அவள் வச்சுருந்த ஹேண்ட்பேக் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் அப்படி மாட்டி சொருவி வச்சுருந்தா பார்த்தீங்களா, அவ்வளோ இந்த பேகுக்கே ஒரு அழகு வந்துட்டு. எனக்கும் பார்த்துட்டு என்னடா இந்த பிள்ளை தலையிலே மாடலாக மாட்டுறா, பேக்லேயே மாடல் நம்மளும் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் 50 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதில் நான் ரெட் கலர் தேடி பார்த்தேன், எனக்கு ரெட் கலர் கிடைக்கல, அதனால் இதே வாங்கிட்டேன். ஆனால் பெருசு இன்னும் அழகாக இருக்குது, ஏதோ ரோஸ் கலரில் வச்ச மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதில் பிங்க் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இன்றைக்கி பிங்க்கும் கிடைக்கல, ரெட்டும் கிடைக்கல. அது மாதிரி க்ரீனும் ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி இந்த 3 கலர் 50 ரூபா 3. இனி அடுத்து ட்ரெயினில் போகும்போது பிங்க்கு, ரெட்டு, ப்ளூ வேண்டாம், பிங்க்கு, ரெட்டெல்லாம் வாங்கலாம். பவானியில் இப்போ இல்லை, நான் என்ன வாங்குறேன் என்ன செய்யறேன் அதான் காட்டுறேன். தலையில் குச்சி பார்க்கலாம், இன்னும் அழகு சேர்க்கலாம். வாங்க. நான் எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், 10 ரூபாய்க்கு ஒரு கிளிப் வாங்குவேன். இது உடையிற வரைக்கும் இதை மாட்டுவேன். உடஞ்ச ஒரு ஸ்டேஜ் வரும்போது 10 ரூபா கொள்ள கிளிப் வாங்க. மாடலாக நிதியை மருமக இருக்கும்போது நான் வகையாக மாடலாக என் வீட்டுக்காரும் வாங்கி தருவார். எங்கள் 2 பேருக்கும் நானும் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு கிளிப் 10 ரூபாய்க்கு வாங்கினா அப்படியே சக்குன்னு இருந்துடும். இப்போ இதை தலையில் மாட்டி காட்டுறேன். அழகாக இருக்கா? நல்லா இருக்கா பாருங்கள். இந்த கிளிப் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும். அதுவும் காப்பி கலர், இதுவும் காப்பி கலர். ஓகே, இப்போ 3 கிளிப்பு மாட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள், 3 மாட்டியிருக்கேன். அழகாக இருக்குல்ல? இப்போ நானும் டக்கர் கொடுப்போம்லா, நானும் இனி கொண்டையில் மாட்டி இப்போ நான் கழட்டி வச்சுருவேன். இப்போ 3 கிளிப்பும் கழட்டியாச்சு. நம்ம பழைய கிளிப்பே நம்ம மாட்டிக்கலாம். நானுமே இப்போ பேக்கில் மாட்டி அப்படியே பந்தா விளாண்டுவேன். என் புத்தி எப்படித்தனமா அடுத்தவங்களுக்கு பார்த்தா தான் எனக்கு ஆசை வரும். அதனால் நான் பார்த்து வாங்கிட்டேன். நீங்களுமே இதை மாதிரி அடுத்தவங்க பொருளை பார்த்து ஆசைப்பட்டுருக்கீங்களா சொல்லுங்கள்.